என் அன்பான உயிரே, இப்போது நீ இருக்கும் மனநிலையில் ஏன் என்னை எல்லோரும் மிதிக்கிறார்கள், ஏன் என்னை வாழ்க்கை இப்படி அழுத்துகிறது என்று அழுது கொண்டிருக்கிறாய்? நான் உனக்கு துணையாக இல்லையோ என்று சந்தேகப்படுகிறாய். உனக்கு இன்று நான் சொல்லப்போகும் இந்த 3 ரகசியங்களை புரிந்து கொண்டால் உன் கவலையை தூக்கி எறிந்துவிட்டு எழுந்து நடப்பாய். இந்த செய்தியை முழுமையாக கேட்கும் பொறுமை உனக்கு இருந்தால் உன் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை சிவனுக்கு உண்டு. இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவிற்கான மருந்து. அதனால் காணொளிக்கு ஒரு விருப்பத்தை லைக் தெரிவித்துவிட்டு முழுமையாக கேளுங்கள். சுருள் கம்பி, ஒரு ஸ்பிரிங் உனக்கு தெரியும் தானே? அதை எவ்வளவுக்கு எவ்வளவு உன் விரலால் கீழே அழுத்துகிறாயோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்குகிறாயோ, நீ கையை எடுத்த அடுத்த நொடி அது சும்மா பழைய இடத்திற்கு வராது. இருந்த உயரத்தை விட பல மடங்கு உயரத்திற்கு துள்ளியெகிரும். இப்போது உன் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. கடன், அவமானம், தோல்வி என்று எல்லா பக்கமும் உன்னை அழுத்துகிறார்கள். நீ மூச்சு திணறுகிறாய். ஆனால் மகனே, மகளே, இது உன்னை நசுக்குவதற்காக கொடுக்கப்படும் அழுத்தமில்லை. இது உன்னை மிகப்பெரிய உயரத்திற்கு தூக்கி வீசுவதற்காக கொடுக்கப்படும் விசை. நீ எகிரி குதிக்கும் நேரம் வந்துவிட்டது. அந்த வேகம் உனக்கு கிடைக்கவே இந்த தற்காலிக அழுத்தம். தயாராக இரு. பகல் நேர நட்சத்திரங்கள், வானத்தில் நட்சத்திரங்கள் இரவில் மட்டும்தான் இருக்கின்றனவா? இல்லை, பகலிலும் அதே இடத்தில்தான் இருக்கின்றன. ஆனால் சூரிய வெளிச்சம் என்ற பகட்டு இருப்பதால் அந்த நட்சத்திரங்கள் உன் கண்ணுக்கு தெரிவதில்லை. எப்போது இருட்டு வருகிறதோ அப்போதுதான் அந்த நட்சத்திரங்களின் அழகே உனக்கு தெரிகிறது. உன் வாழ்க்கையும் அப்படித்தான். நீ வசதியாக மகிழ்ச்சியாக இருந்தபோது பகல் வெளிச்சத்தில் என் அருளை நீ முழுமையாக உணரவில்லை. இப்போது கஷ்டம் என்ற இருட்டு வந்திருக்கிறது. பயப்படாதே. இந்த இருட்டில்தான் நான் உனக்கு துணையாக இருப்பது நட்சத்திரம் போல தெளிவாக தெரியும். இருட்டு என்பது தண்டனை அல்ல, அது என் அருளை நீ உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு. கசப்பு மருந்து. ஒரு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் தாய் என்ன செய்வாள்? இனிப்பான மிட்டாயைவா கொடுப்பாள்? இல்லை, கசப்பான வேப்பிலையோ மருந்தையோ அரைத்துக் கொடுப்பாள். குழந்தை அழும், அடம்பிடிக்கும், அம்மா எனக்கு இது வேண்டாம் என்று கதரும். ஆனால் தாய் விடுவாளா? கட்டாயப்படுத்தி வாயில் ஊற்றுவாள். ஏனென்றால் அந்த கசப்புதான் அந்த குழந்தையின் நோயை தீர்க்கும் என்று தாய்க்கு தெரியும். நானும் அந்த தாயை போன்றவன்தான். உனக்கு இப்போது நடப்பது எல்லாம் கசப்பாக இருக்கலாம். ஆனால் இது உன் முன்ஜென்ம கர்மவினைகள் என்ற நோயை தீர்க்க நான் கொடுக்கும் மருந்து. இதை நீ குடித்துத்தான் ஆக வேண்டும். முகம் சுளிக்காதே. இந்த மருந்தை குடித்து முடித்தவுடன் ஆரோக்கியமான ஐஸ்வர்யமான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது. மகனே, மகளே, நீ கீழே விழவில்லை. ஒரு அம்பு பாய்வதற்கு முன் வில்லை பின்னால் இழுப்பது போல நீ பின்னால் இழுக்கப்பட்டிருக்கிறாய். இப்போது நீ விடுபடும் நேரம். உன் இலக்கை நோக்கி பாயத் தயாராக இரு. மகனே, மகளே, கசப்பு மருந்து என்று சொன்னேன் அல்லவா? அது மட்டுமல்ல, உனக்கு இன்னொரு விஷயமும் புரிய வேண்டும். இப்போது நீ படும்பாடு, நீ வாங்கும் அடிகள் எல்லாம் உன்னை அழிப்பதற்காக என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயே. அது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? இதோ இந்த 3 உதாரணங்களை கேள். உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் இதில் இருக்கிறது. சலவை தொழிலாளி. ஆற்றங்கரையில் ஒரு சலவை தொழிலாளி துணி துவைப்பதை பார்த்திருக்கிறாயா? அவன் அந்த துணியை தண்ணீரில் நனைத்து ஓங்கிப்பாறையில் அடிப்பான். படார் படார் என்று சத்தம் கேட்கும். அதை பார்க்கும் ஒருவனுக்கு அவன் அந்த துணியை கிழிக்கிறான் என்று தோன்றும். ஆனால் அவன் நோக்கம் துணியை கிழிப்பது அல்ல, அந்த துணியில் ஒட்டி கொண்டிருக்கும் அழுக்கை நீக்குவது. அந்த அடி விழுந்தால்தான் துணி வெளுக்கப்படும். நானும் இப்போது அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் ஆன்மாவில், உன் கர்மவினையில் பல ஜென்மங்களாக படிந்திருக்கும் அழுக்கை இப்போது நான் அடித்து துவைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அடிகள் உனக்கு வலிக்கலாம். ஆனால் இந்த வலி முடிந்த பிறகு நீ மாசு மறுவற்ற வெண்மையான புனிதமான ஒரு ஆன்மாவாக ஜொலிப்பாய். நசுங்கும் ரோஜா, தோட்டத்தில் இருக்கும் ரோஜா பூ அழகாகத்தான் இருக்கும். ஆனால் அதன் உண்மையான மதிப்பு எப்போது தெரியும் தெரியுமா? அந்த பூவை பறித்து இதழ்களை பீத்து எந்திரத்தில் போட்டு நசுக்கி பிழிவார்களே, அப்போதுதான் அதிலிருந்து விலைமதிக்க முடியாத அத்தர் பெர்ஃப்யூம் கிடைக்கும். செடியில் இருக்கும்போது அது வெறும் பூ, நசுக்கப்படும்போதுதான் அது வாசனை திரவியம். உன் வாழ்க்கையும் இப்போது அப்படித்தான் இருக்கிறது. உலகம் உன்னை நசுக்குகிறது. உறவுகள் உன்னை பிழிகிறார்கள். ஆனால் கலங்காதே. நீ நசுக்கப்படத்தான் உன்னிடமிருந்து வெற்றி என்னும் நறுமணம் வீசத் தொடங்கும். நீ இப்போது படும் கஷ்டம்தான் நாளை உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நீ தரப்போகும் மகிழ்ச்சிக்கான வாசனை. கோயில் மணி என் சன்னதி வாசலில் 1 மணி தொங்க விட்டிருப்பேனே, கவனித்திருக்கிறாயா? அது சும்மா தொங்கிக் கொண்டிருந்தால் அதற்கு மதிப்பு இல்லை. பக்தர்கள் வரும்போதெல்லாம் அதை ஓங்கி அடிப்பார்கள். அந்த மணி அடி வாங்க வாங்கத்தான் ஓம் என்ற நாதத்தை எழுப்பும். அந்த சத்தம்தான் தீய சக்திகளை விரட்டும். நீயும் என் கோயில் மணி போன்றவன்தான். வாழ்க்கை உன்னை அடித்துக்கொண்டே இருக்கிறது என்றால் நீ சத்தம் போட வேண்டுமென்று அர்த்தம். நீ அமைதியாக இருக்காதே. உன் திறமையை, உன் உழைப்பை அந்த மணியின் ஓசை போல உலகுக்கு காட்டு. நீ வாங்கும் ஒவ்வொரு அடியும் உன் புகழை பரப்பும் ஓசையாக மாறப்போகிறது. என் செல்ல பிள்ளையே, சலவை கல்லில் அடிபடும் துணியாக நீ இருந்தாலும் சரி, நசுங்கும் ரோஜாவாக இருந்தாலும் சரி,
முடிவு என்னவோ சுத்தம் மற்றும் சுகந்தம்தான். உன் கஷ்டங்களுக்கான காலாவதி தேதி முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கை மணக்கப் போகிறது. இதை நீ முழுமையாக நம்பினால் அடுத்த கட்ட ரகசியத்தை நான் உனக்கு சொல்கிறேன். அது உன் தலைவிதியையே மாற்றக்கூடியது. என் உயிரே, என் சுவாசமே, இப்போது நான் சொல்லப்போகும் விஷயத்தை உன் ஆழ்மனதில் ஆணி அடித்தாற்போல பதிய வைத்துக்கொள். நீ அடிக்கடி கேட்கிறாயே, நான் உழைத்துக் கொண்டே இருக்கிறேன், வேண்டிக் கொண்டே இருக்கிறேன், ஆனால் வெளியில் எந்த மாற்றமும் தெரியவில்லையே, என் வளர்ச்சி நின்றுவிட்டதே என்று. மகனே, மகளே, கண்ணுக்கு தெரிவது மட்டுமே வளர்ச்சி அல்ல. இதோ இந்த 2 உண்மைகளை புரிந்துகொள். உறங்கும் எரிமலை ஒரு பெரிய எரிமலையைப் பார். அது பல 100 வருடங்களாக புகை கூட வராமல், சத்தமில்லாமல், அமைதியாக ஒரே இடத்தில் நிற்கும். அதை பார்க்கிறவர்கள் இது செத்துப்போன மலை, இதில் எந்த சக்தியும் இல்லை என்று நினைத்து அதன் மீது ஏறி விளையாடுவார்கள். அதை அலட்சியப்படுத்துவார்கள். ஆனால் அந்த மலைக்கு உள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியுமா? பூமிக்கு அடியில் நெருப்பு குழம்பானது மேக்மா கொதித்துக் கொண்டே இருக்கும். அழுத்தத்தை தனக்குள் சேமித்துக் கொண்டே இருக்கும். எப்போது அந்த அழுத்தம் தாங்க முடியாத அளவுக்கு உயர்கிறதோ அன்று அந்த மலை வெடிக்கும். அப்போது அதன் வேகத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீயும் அந்த எரிமலையைப் போலத்தான். இத்தனை நாட்களாக, இத்தனை வருடங்களாக நீ அமைதியாக இருப்பது பலவீனத்தால் அல்ல. உனக்கான சக்தியை, ஞானத்தை, வைராக்கியத்தை நீ உனக்குள் சேமித்துக் கொண்டிருக்கிறாய். ஊர் உலகம் உன்னை ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நினைக்கலாம். ஆனால் நீ வெடிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அன்று உன் வெற்றியின் சத்தம் திக்கெட்டும் கேட்கும். உன் அமைதி ஒரு பெரிய மாற்றத்திற்கான முன்னுரை. சிறு தீப்பொறி. உன்னை நீயே தாழ்வாக நினைப்பதை முதலில் நிறுத்து. நான் சாதாரண ஆள், என்னிடம் பணமில்லை, செல்வாக்கு இல்லை, நான் மிகச்சிறியவன் என்று நினைக்காதே. ஒரு பிரம்மாண்டமான காடு பல 1000 ஏக்கர் பறந்து விரிந்து இருக்கலாம். ஆனால் அந்த காடு முழுவதையும் சாம்பலாக்க ஒரு பெரிய சூரியன் தேவையில்லை. ஒரே ஒரு சிறு தீப்பொறி போதும். அந்த தீப்பொறி பார்க்க சிறியதுதான். ஆனால் அது பற்றிக்கொண்டால் அதை அணைக்க எவராலும் முடியாது. உனக்கு இருக்கும் கஷ்டங்கள், எதிரிகள், தடைகள் எல்லாம் அந்த பெரிய காடு போல இருக்கலாம். ஆனால் நீ என் அருளை பெற்ற அந்த தீப்பொறி. உன் உருவத்தை பார்த்து, உன் வசதியை பார்த்து உன்னை நீயே எடை போடாதே. உனக்குள் இருக்கும் அந்த ஆன்ம தீ விழித்துக் கொண்டால் உன் கஷ்டங்கள் அனைத்தும் பொசுங்கிப் போய்விடும். நீ சிறியவன் அல்ல, சீறி எழும் நெருப்பு. சுடுதண்ணீர், வாழ்க்கை என்ற நெருப்பில் நீ வெந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த நெருப்பு என்ன செய்யும் தெரியுமா? ஒரே சுடுதண்ணீரில் ஒரு உருளைக்கிழங்கையும் போடுகிறாய், ஒரு முட்டையையும் போடுகிறாய். கடினமான உருளைக்கிழங்கு வெந்நீரில் வெந்ததும் மென்மையாக குழைந்து விடுகிறது. ஆனால் உடையக்கூடிய மென்மையான முட்டை அதே வெந்நீரில் வெந்ததும் கடினமாக, உறுதியாக மாறுகிறது. சூழ்நிலை ஒன்றுதான். ஆனால் நீ எதாக மாறப்போகிறாய் என்பது உன் கையில். நீ இப்போது படும் கஷ்டம் உன்னை உருளைக்கிழங்கு போல உடைத்துவிடக்கூடாது. அது உன்னை அந்த முட்டையைப் போல யாராலும் உடைக்க முடியாத ஒரு உறுதியான நெஞ்சக்காரனாக மாற்ற வேண்டும். நான் உன்னை அந்த நெருப்பில் வேக வைப்பது நீ பலவீனமாவதற்கு அல்ல, பலசாலியாக மாறுவதற்கு. கலங்கரை விளக்கம். நீ இப்போது தனிமையில் இருக்கிறாய் என்று வருந்தாதே. கடல் நடுவே இருக்கும் கலங்கரை விளக்கத்தை பார். அது எப்போதுமே தனியாகத்தான் இருக்கும். அதைச் சுற்றி அலைகள் ஆக்ரோஷமாக அடிக்கும், புயல் வீசும், இருட்டு சூழ்ந்திருக்கும். ஆனால் அந்த கலங்கரை விளக்கம் அசையாது. அது தனியாக நின்றுதான் தத்தளிக்கும் கப்பல்களுக்கு வழிகாட்டுகிறது. நான் உன்னை தனிமைப்படுத்தி இருக்கிறேன் என்றால் உன்னை ஒரு கலங்கரை விளக்கமாக மாற்றப் போகிறேன் என்று அர்த்தம். உன் குடும்பத்திற்கும், உன் சந்ததிக்கும், ஏன் இந்த சமூகத்திற்கும் வழிகாட்டப் போகும் தலைவனாக நீ மாறப்போகிறாய். கூட்டம் கூட்டமாக ஆடுகள் இருக்கலாம். ஆனால் சிங்கம் தனியாகத்தான் இருக்கும். கலங்கரை விளக்கம் தனியாகத்தான் இருக்கும். உன் தனிமை உன் தலைமை பண்பின் அடையாளம். என் செல்லமே, உனக்கான நேரம் கனிந்துவிட்டது. எரிமலையைப் போல வெடிக்க தயாராகிவிட்டாய். தீப்பொறியைப் போல ஜொலிக்கத் தொடங்கிவிட்டாய். கலங்கரை விளக்கம் போல நிமிர்ந்து விட்டாய். இனி உன்னை தடுக்க இந்த பிரபஞ்சத்தில் எந்த சக்தியாலும் முடியாது. கண்ணீரை துடை. உன் பழைய தோல்விகளை மறந்துவிடு. நாளை விடியும் சூரியன் உனக்காகவே உதிக்கிறது. கதவுகள் திறக்கின்றன. வாய்ப்புகள் வரிசை கட்டி நிற்கின்றன. போய் வா என் மகனே, மகளே. வெற்றி உனக்கே. என் அன்பு குழந்தையே, உன் மனதில் இப்போது இருக்கும் மிகப்பெரிய பாரம் என்ன தெரியுமா? நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன். என் கை காலியாக இருக்கிறது. என் வாழ்க்கையே ஒரு சூன்யம் போல ஆகிவிட்டதே என்ற பயம்தான். ஆனால் நான் சொல்கிறேன் கேள். இழப்பு என்பது ஒரு துரதிர்ஷ்டம் அல்ல. அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். எப்படி என்று கேட்கிறாயா? இதோ இந்த 3 ரகசியங்களை புரிந்துகொள். காலி பாத்திரம். ஒரு பாத்திரம் நிறைய பழைய கெட்டுப்போன தண்ணீர் இருக்கிறது என்று வைத்துக்கொள். அதில் நான் அமிர்தத்தை ஊற்ற முடியுமா? முடியாது. ஊற்றினால் அதுவும் வீணாகத்தான் போகும். அமிர்தத்தை ஊற்ற வேண்டுமென்றால் முதலில் அந்த பாத்திரத்தில் இருக்கும் பழைய நீர் முழுவதையும் கொட்டி அதை காலியாக வைக்க வேண்டும். நீ இப்போது உணரும் அந்த வெறுமை இருக்கிறது அல்லவா? அதுதான் அந்த காலி பாத்திரம். உன் கவம், உன் பொறாமை, உன் பயம், உன் கடந்த கால கசப்புகள் அனைத்தையும் நான் வலுக்கட்டாயமாக வெளியேற்றி உன்னை சுத்தமான காலி பாத்திரமாக மாற்றி வைத்திருக்கிறேன்.
எதற்கு தெரியுமா? என் அருளை, என் செல்வத்தை, என் சக்தியை முழுமையாக உனக்குள் நிரப்புவதற்கு. நீ காலியாக இல்லை, என் அருளை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாய். சுவரில் விழுந்த விரிசல். ஒரு 4 சுவர் கொண்ட இருட்டு அறையை நினைத்துக்கொள். ஜன்னலே இல்லாத அந்த அறைக்குள் வெளிச்சம் வரவே வராது. ஆனால் பூகம்பம் வந்து அந்த சுவரில் ஒரு பெரிய விரிசல் விழுந்தால் என்ன நடக்கும்? அந்த விரிசல் வழியாக சூரிய வெளிச்சம் உள்ளே வரும். உன் இதயம் இப்போது அப்படித்தான் இருக்கிறது. துரோகங்களாலும் ஏமாற்றங்களாலும் உன் இதயம் உடைந்திருக்கிறது. பெரிய விரிசல் விழுந்திருக்கிறது. மகனே, மகளே, அந்த விரிசல் அசிங்கம் அல்ல. இதயம் உடைந்த இடத்தில்தான் இறைவன் நுழைகிறான். அந்த விரிசல் வழியாகத்தான் இதுவரை நீ பார்க்காத ஞானமும் தெளிவும் உனக்குள் வரப்போகிறது. உன் காயங்கள்தான் ஒளி நுழையும் வாசல்கள். அதை மூட நினைக்காதே. கள்ளிச்செடி, அழகான ரோஜா செடியை பார். அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டும், நிழல் வேண்டும், உரம் வேண்டும். கொஞ்சம் தண்ணீர் இல்லை என்றாலும் வாடிவிடும். ஆனால் பாலைவனத்தில் வளரும் கள்ளிச்செடியை பார். மழையே பெய்யாது. சுற்றிலும் அனல் காற்று வீசும். யாரும் தண்ணீர் ஊற்ற மாட்டார்கள். ஆனாலும் அது வாடாது. உயிரோடு கம்பீரமாக நிற்கும். எப்படி காரணம் தெரியுமா? அது தனக்கு தேவையான நீரை தன் உடலுக்குள்ளேயே சேமித்து வைத்திருக்கும். நீ இப்போது இருக்கும் சூழ்நிலை அந்த பாலைவனம் போன்றதுதான். உதவி செய்ய யாரும் இல்லை. ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை. வறட்சியான வாழ்க்கை. ஆனால் நான் உன்னை அந்த கள்ளிச்செடியைப் போல மாற்றிக்கொண்டிருக்கிறேன். வெளி உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது. உனக்கான சக்தியை, உனக்கான மகிழ்ச்சியை நீ உனக்குள்ளேயே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் வாடாத வறட்சியை தாங்கும் ஒரு ஜீவனாக நீ மாறிவிட்டாய். என் செல்லமே, கை காலியாக இருக்கிறதே என்று அழாதே, அது அமிர்தம் வாங்குவதற்காக. இதயம் உடைந்து விட்டதே என்று கலங்காதே, அது இறைவன் நுழைவதற்காக. வாழ்க்கை வறண்டு விட்டதே என்று பயப்படாதே, அது உன் சுயபலத்தை அறிவதற்காக. என் அன்பு குழந்தையே, உன் மனதில் இருக்கும் இன்னொரு வருத்தம் எனக்கு தெரியும். கடவுளே, என்னை ஏன் இப்படி தலைகீழாக போட்டு புரட்டுகிறாய்? ஏன் என்னைச் சுற்றிலும் இவ்வளவு குழப்பங்களை ஏற்படுத்துகிறாய் என்று நீ புலம்புகிறாய். மகனே, மகளே, உனக்கு நடப்பது தண்டனை இல்லை. அது ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு. இதோ இந்த 3 ரகசியங்களை புரிந்து கொள். மரங்கொத்திப் பறவை, ஒரு மரங்கொத்திப் பறவை மரத்தின் பட்டையை கொத்திக்கொண்டே இருப்பதை பார்த்திருக்கிறாயா? டக் 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 என்று அது மரத்தை குடைந்து கொண்டே இருக்கும். அந்த மரத்திற்கு உயிர் இருந்தால், என்னை ஏன் இப்படி வலிக்க வலிக்க கொத்துகிறாய் என்று அழும். ஆனால் அந்த பறவை மரத்தை கொத்துவது மரத்தை அழிப்பதற்கு அல்ல. அந்த மரத்திற்குள் அதன் பட்டைகளுக்கு அடியில் கண்ணுக்கு தெரியாமல் ஒளிந்து கொண்டு மரத்தையே அரித்துக் கொண்டிருக்கும் பூச்சிகளை எடுத்து தின்பதற்குத்தான். அந்த பறவை மட்டும் கொத்தவில்லை என்றால் அந்த பூச்சிகள் மரத்தையே சத்தமில்லாமல் கொன்றுவிடும். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் வலிகள் அந்த மரங்கொத்தியின் கொத்துதல் போன்றதுதான். உன் குடும்பத்திற்குள், உன் நட்பு வட்டத்திற்குள், ஏன் உன் மனதிற்குள்ளேயே உனக்கு தெரியாமல் சில எதிரிகள், சில கெட்ட எண்ணங்கள் ஒளிந்து கொண்டு உன்னை அரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இப்போது தரும் வலி மூலம் அந்த பூச்சிகளை வெளியே எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வலி உன்னை காப்பாற்றுவதற்குத்தானே தவிர அழிப்பதற்கு அல்ல. பம்பரம். சிறுவயதில் பம்பரம் விட்டிருப்பாய். அந்த பம்பரத்தை சாட்டையால் இறுக்கமாக சுற்ற வேண்டும். பிறகு அதை தரையில் ஓங்கி வீசி எறிய வேண்டும். அப்படி தூக்கி எறிந்தால்தான் அந்த பம்பரம் அழகாக நேராக நின்று சுழலும். அதை மெதுவாக கீழே வைத்தால் அது சாய்ந்து விழுந்துவிடும். நீயும் என் கையில் இருக்கும் பம்பரம்தான். உன்னை சூழ்நிலைகள் இறுக்கி பிடிக்கின்றனவா? வாழ்க்கை உன்னை தூக்கி எறிகிறதா? கவலைப்படாதே. அப்படி தூக்கி எறியப்பட்டால்தான் நீ வாழ்க்கையில் நிலையாக நிற்க முடியும். அடி வாங்கிய பம்பரம்தான் ஆடுமே தவிர விழாது. நீயும் விழமாட்டாய். இப்போதுதான் நீ சுழலவே ஆரம்பித்திருக்கிறாய். உன் ஆட்டத்தை பார்க்க ஊரே கூடும். மணல் கடிகாரம். பழங்காலத்து மணல் கடிகாரத்தை பார்த்திருக்கிறாயா? மேலே இருக்கும் மணல் முழுவதும் கீழே கொட்டி தீரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். எல்லாம் தீர்ந்துவிட்டது, காலி ஆகிவிட்டது என்று நினைக்கும்போதுதான் அந்த கடிகாரத்தை தலைகீழாக திருப்புவார்கள். உடனே புதிய நேரம் ஆரம்பமாகும். உன் வாழ்க்கையில் இப்போது பணம், நிம்மதி, சந்தோஷமெல்லாம் அந்த மணலைப் போல கரைந்து தீர்ந்துவிட்டது என்று நீ பயப்படுகிறாய். எல்லாம் முடிந்துவிட்டதே என்று நினைக்கிறாய். இல்லை மகனே, மகளே, இதுதான் சரியான நேரம். உன் கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்துவிட்டன. இப்போது நான் உன் வாழ்க்கை சக்கரத்தை தலைகீழாக திருப்பப் போகிறேன். இது முடிவல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம். இனிமேல் கொட்டப்போகும் மணல் உனக்கான பொற்காலம். என் செல்லமே, மரங்கொத்தி தரும் வலி உன்னை காப்பதற்கு. பம்பரம் வாங்கும் அடி நீ நிலையாக நிற்பதற்கு. மணல் கடிகாரம் காட்டும் வெறுமை புதிய காலத்தை தொடங்குவதற்கு. எதுவும் உனக்கு எதிராக நடக்கவில்லை. எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீ உணரும் நாள் மிக அருகில். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை உன்னை இருட்டில் தள்ளிவிட்டதே என்றும் கீழே விழுந்துவிட்டோம் என்றும் நீ பயப்படுகிறாய். ஆனால் இந்த இருட்டும் வீழ்ச்சியும் கூட ஒரு காரணத்தோடுதான் நடக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது? இதோ இந்த 3 புதிய ரகசியங்களை கேள். ரயில் சுரங்கப்பாதை. நீ ரயிலில் பயணம் செய்திருக்கிறாய் அல்லவா?
ரயில் வேகமாகச் சென்று கொண்டிருக்கும்போது திடீரென ஒரு பெரிய மலை வரும். ரயில் அந்த மலைக்குள் இருக்கும் குகைப்பாதையில் டனல் நுழையும். திடீரென்று எங்கும் இருட்டாகிவிடும். சத்தம் அதிகமாகும். எதுவும் கண்ணுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நீ பயந்து போய் ரயிலை விட்டு வெளியே குதிப்பாயா? மாட்டாய். ஏனென்றால் அந்த இருட்டு நிரந்தரம் இல்லை என்றும் அடுத்த சில நிமிடங்களில் ரயில் மறுபக்கம் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்றும் உனக்கு தெரியும். மேலும் அந்த ரயிலை ஓட்டும் ஓட்டுநர் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உன் வாழ்க்கையும் அப்படித்தான். இப்போது நீ ஒரு குகைப்பாதைக்குள் பயணம் செய்கிறாய். எங்கும் இருட்டு. ஆனால் ரயிலை ஓட்டும் இந்த சிவன் மீது நம்பிக்கை வை. நான் உன்னை இருட்டிலேயே விட்டுவிட மாட்டேன். இன்னும் சிறிது தூரம்தான். பிரகாசமான வெளிச்சம் உனக்காக காத்திருக்கிறது. பயந்து போய் பாதியில் குதித்து விடாதே. பயணம் முடியப் போகிறது. ரப்பர் பந்து கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்தால் உடைந்துவிடும். ஆனால் ஒரு ரப்பர் பந்து கீழே விழுந்தால் என்ன ஆகும்? அது அங்கேயே படுத்துக்கொள்ளுமா? கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா தரையில் அடிக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது மேலே எழும்பும். தரையில் படுவது அந்த பந்துக்கு வீழ்ச்சி அல்ல, அது மேலே எழும்புவதற்கு தேவையான சக்தியை திரட்டும் தருணம். நீயும் அந்த கண்ணாடி டம்ளர் போல உடையக்கூடாது. ரப்பர் பந்து போல இருக்க வேண்டும். வாழ்க்கை உன்னை தரையோடு தரையாக அழுத்திவிட்டதா? சந்தோஷப்படு. ஏன் தெரியுமா? நீ இப்போது இருக்கும் அதலபாதாளத்திலிருந்து எவராலும் எட்ட முடியாத உயரத்திற்கு துள்ளி எழப்போகிறாய். உன் வீழ்ச்சிதான் உன் எழுச்சிக்கான விசை. பேட்டரி உன் வீட்டில் இருக்கும் கடிகாரமோ பொம்மையோ ஓட வேண்டுமென்றால் அதற்கு பேட்டரி தேவை. அந்த பேட்டரியை கவனித்திருக்கிறாயா? அதில் ஒரு பக்கம் கூட்டல் குறி இருக்கும், மறுபக்கம் கழித்தல் குறி இருக்கும். வெறும் பாசிட்டிவ் மட்டும் இருந்தால் லைட் எரியுமா? எரியாது. அந்த நெகட்டிவ் முனையும் இணைந்தால்தான் விளக்கு எரியும், சக்தி கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கும் சந்தோஷம் என்பது பாசிட்டிவ். இப்போது நடக்கும் கஷ்டம், சோகம் என்பது நெகட்டிவ். இந்த இரண்டும் சேர்ந்தால்தான் உன் வாழ்க்கை பிரகாசமாக எரியும். கஷ்டம் என்ற நெகட்டிவ் இல்லையென்றால் உனக்கு அனுபவம் என்ற சக்தி கிடைக்காது. எனவே உன் கஷ்டங்களை வெறுக்காதே. அதுதான் உன் வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கும் மின்சாரம். என் செல்லமே, குகைப்பாதை இருட்டு வெளிச்சத்திற்கு வழி. ரப்பர் பந்து வீழ்ச்சி உயரத்திற்கு வழி. பேட்டரியின் நெகட்டிவ் ஒளிக்கு வழி. எதுவும் உனக்கு கெடுதல் செய்ய வரவில்லை. எல்லாமே உன் நன்மைக்கே. இதை நம்பு. அற்புதம் நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை இப்போது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்று நினைக்கிறாய். எதுவுமே புரியவில்லை. எங்கு பார்த்தாலும் சிக்கலாக இருக்கிறது. தலைவும் புரியவில்லை, வாலும் புரியவில்லை என்று குழம்பிப் போய் இருக்கிறாய். ஆனால் நான் வரைந்து கொண்டிருக்கும் சித்திரத்தை பாதியில் பார்த்துவிட்டு நீயே ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். இதோ இந்த 3 உண்மைகளை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். புள்ளி கோலம். வாசல் தெளித்து கோலம் போடுவதை பார்த்திருக்கிறாயா? முதலில் வெறும் புள்ளிகளை டாட்ஸ் வைப்பார்கள். அந்த புள்ளிகளை பார்க்கும்போது ஒன்றுமே புரியாது. பிறகு அந்த கோடுகளால் அந்த புள்ளிகளை வளைத்து வளைத்து இணைப்பார்கள். பாதியில் பார்க்கும்போது அது ஏதோ கிறுக்கல்கள் போல, சிக்கலான முடிச்சுகள் போலத்தான் தெரியும். ஆனால் கடைசி புள்ளியை இணைத்து முடிக்கும்போதுதான் தெரியும் அது ஒரு அழகான தாமரை பூவோ அல்லது ரதமோ என்று. உன் வாழ்க்கை இப்போது பாதியில் நிற்கும் கோலம். அந்த புள்ளிகள்தான் உன் பிரச்சனைகள். அந்த வளைந்து நெளிந்து செல்லும் கோடுகள்தான் உன் போராட்டங்கள். இப்போது பார்க்கும்போது அது சிக்கலாகத்தான் தெரியும். அவசரப்படாதே. நான் இன்னும் கோலத்தை முடித்து வைக்கவில்லை. கடைசி புள்ளியை நான் இணைக்கும்போது உன் வாழ்க்கை எவ்வளவு அழகான ஓவியமாக மாறப்போகிறது என்று பார்த்து நீயே அசந்து போவாய். அறுவை சிகிச்சை. மருத்துவமனையில் ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சை நடக்கும்போது கவனித்திருக்கிறாயா? மருத்துவர் கத்தியை எடுத்து நோயாளியின் உடலை கிழிப்பார். இரத்தம் வரும். பார்க்க கொடூரமாக இருக்கும். ஒருவேளை அந்த நோயாளிக்கு சுயநினைவு இருந்து அவர் அதை பார்த்தால், என்னை ஏன் வெட்டுகிறீர்கள், என்னை கொல்லப் போகிறீர்களா என்று கத்துவார். ஆனால் அந்த மருத்துவருக்கு தெரியும், உள்ளே இருக்கும் கட்டியை டியூமர் வெட்டி எடுத்தால்தான் அவர் பிழைப்பார் என்று. அந்த வலி அவரை காப்பாற்றுவதற்கான வலி. மகனே, மகளே, இப்போது நீ அனுபவிக்கும் வலி ஒரு தண்டனை அல்ல. அது ஒரு ஆன்மீக அறுவை சிகிச்சை, ஸ்பிரிச்சுவல் சர்ஜரி. உன் கர்ம வினைகளையும் உன் ஆணவத்தையும் நான் வெட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இது வலிக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த வலி முடிந்ததும் நீ புது மனிதனாக ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வாய். நான் உன்னை காயப்படுத்தவில்லை, குணப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். வேகத்தடை. நீ வாகனத்தில் வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று சாலையில் ஒரு வேகத்தடை, ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் என்ன செய்வாய்? வேகத்தை குறைத்து மெதுவாகத்தான் ஏறி இறங்குவாய். அப்போது உனக்கு கோபம் வரலாம். நான் வேகமாக போக நினைத்தேன், இது என்னை தடுத்து நிறுத்திவிட்டதே என்று. ஆனால் அந்த வேகத்தடை அங்கு இருப்பதற்கு காரணம் என்ன? முன்னால் ஒரு பள்ளிக்கூடமோ அல்லது ஒரு விபத்து நடக்கக்கூடிய வளைவோ இருக்கலாம். நீ வேகமாகச் சென்றால் விபத்து ஏற்படும் என்பதால் தான் அந்த வேகத்தடை உன்னை மெதுவாக்கியது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் இந்த தாமதம், டிலே என்பது அந்த வேகத்தடை போன்றதுதான். நீ கேட்டது உடனே கிடைத்திருந்தால் நீ போய்ச் சேர வேண்டிய இடத்திற்கு போயிருக்க மாட்டாய் அல்லது ஆபத்தில் சிக்கியிருப்பாய். உன்னை பாதுகாப்பதற்காகத்தான் நான் உன் வேகத்தை குறைத்தேன். இது தடையல்ல, பாதுகாப்பு. என் செல்லமே, குழப்பமான கோலம் அழகான சித்திரமாக மாறும்.
அறுவை சிகிச்சை வலி உன்னை குணப்படுத்தும். வேகத்தடை உன்னை விபத்திலிருந்து காக்கும். பாதியில் நடப்பதை பார்த்து பயப்படாதே. முழுமை பெறும் வரை காத்திரு. நான் இருக்கிறேன். என் உயிரே, உன் மனதில் இருக்கும் மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வர முடியுமா? இதற்கு தீர்வு இருக்கிறதா இல்லையா என்பதுதான். மகனே, மகளே, நான் படைத்த இந்த உலகத்தில் தீர்வு இல்லாத பிரச்சனை என்று ஒன்று இல்லவே இல்லை. இதை நீ நம்ப வேண்டும். இதோ இந்த 3 ரகசியங்களை புரிந்துகொள். பூட்டும் சாவியும். நீ கடைக்குச் சென்று ஒரு பூட்டு வாங்குகிறாய். அந்த பூட்டுக்குரிய சாவி இல்லாமல் எந்த கம்பெனியாவது பூட்டை தயாரித்து விற்பார்களா? விற்க மாட்டார்கள். ஒவ்வொரு பூட்டுக்கும் அதை திறக்க ஒரு சாவி இருந்தே தீரும். சாவி இல்லாத பூட்டை யாராலும் உருவாக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தையே படைத்த நான் தீர்வு என்ற சாவி இல்லாமல் பிரச்சனை என்ற பூட்டை மட்டும் உனக்கு கொடுப்பேனா? உனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது என்றால் அதற்கான தீர்வு அந்த பிரச்சனை வருவதற்கு முன்பே என்னால் உருவாக்கப்பட்டுவிட்டது என்று அர்த்தம். நீ செய்ய வேண்டியது அந்த தீர்வை தேடுவது மட்டும்தானே தவிர தீர்வு இருக்கிறதா என்று சந்தேகப்படுவது அல்ல. சாவி உன் கையில் அல்லது உன் அருகில் எங்கேயோ இருக்கிறது. பதற்றப்படாமல் தேடு, பூட்டு திறக்கும். பனிமூட்டம். குளிர்காலத்தில் அடர்ந்த பனிமூட்டத்தில் நீ வண்டியில் போய்க் கொண்டிருக்கிறாய். எதிரே பாதை தெரியவில்லை. 10 அடி தூரத்திற்கு மேல் எல்லாமே வெள்ளையாக இருக்கிறது. உடனே நீ பயந்து போய் வண்டியை நிறுத்தி விடுவாயா? இல்லை. உன் வண்டி விளக்கு ஹெட்லைட் காட்டும் அந்த 10 அடி தூரத்தை நம்பி வண்டியை ஓட்டுவாய். அந்த 10 அடியை கடந்ததும் அடுத்த 10 அடி தெரியும். இப்படியே நீ பல மைல் தூரம் போய்விடலாம். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். எதிர்காலம் முழுவதையும் இப்பவே பார்க்க நினைக்காதே. அது பயத்தைத்தான் தரும். நான் உனக்கு இப்போது காட்டும் வழி அடுத்த ஓரடிக்கு மட்டும்தான். அதை நம்பி காலை எடுத்து வை. நீ எடுத்து வைக்கும்போது அடுத்த அடி தானாக தெரியும். முழு பாதையையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. என் மீது நம்பிக்கை வைத்து அந்த ஓரடியை மட்டும் எடுத்து வை. அதுவே உன்னை கரை சேர்க்கும். நிழல். நீ வெயிலில் நடக்கும்போது உன் நிழல் உன்னோடு வருகிறது. சில நேரங்களில் அந்த நிழல் பெரிதாக பயங்கரமாக தெரியும். ஆனால் நிழல் எப்போது உருவாகும் என்று உனக்கு தெரியுமா? எங்கே வெளிச்சம் இருக்கிறதோ அங்கேதான் நிழல் இருக்கும். வெளிச்சமே இல்லாத இருட்டு அறையில் நிழல் இருக்காது. உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்ற நிழல் பூதகரமாக தெரிகிறது என்றால் மகிழ்ச்சியடை. ஏனென்றால் மிகப்பெரிய வெளிச்சமான நான் உனக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்று அர்த்தம். நான் அருகில் இருப்பதால்தான் அந்த பிரச்சனையின் நிழல் உன் மீது விழுகிறது. நிழலை பார்த்து பயப்படாதே. அந்த நிழல் நான் உனக்கு பின்னால் இருக்கிறேன் என்பதற்கான சாட்சி. என் செல்லமே, சாவி இல்லாமல் பூட்டு இல்லை. பாதை தெரியாவிட்டாலும் பயணம் நிற்காது. நிழல் தெரிந்தால் ஒளியும் இருக்கிறது. பயத்தை விடு. தீர்வு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, என் உயிரே, இதுவரை நான் சொன்னதையெல்லாம் பொறுமையாக கேட்டாய். இப்போது உன் வாழ்க்கையின் இந்த முக்கியமான கட்டத்தில் நான் சொல்லப்போகும் கடைசி ரகசியத்தை கேள். நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய், நான் தோற்றுவிட்டேன், என் வாழ்க்கை திசை மாறிப்போய்விட்டது என்று. இல்லை மகனே, மகளே. ஜிபிஎஸ். நீ இப்போது கார் ஓட்டும்போது வழி தெரியவில்லை என்றால் வரைபடத்தை மேப் ஜிபிஎஸ் பார்க்கிறாய். நீ போக வேண்டிய பாதைக்கு நடுவில் ஒரு விபத்தோ அல்லது பள்ளமோ இருந்தால் அந்த வரைபடம் என்ன சொல்லும்? நீ போக முடியாது என்று சொல்லாது. அது வேறு பாதை என்று காட்டும். அது சற்று சுற்றி கொண்டு போவது போல தெரியலாம். தாமதமாவது போல தெரியலாம். ஆனால் அதுதான் பாதுகாப்பான பாதை. உன் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருப்பதும் அதுதான். நீ ஆசைப்பட்ட பாதை உனக்கு ஆபத்தானது என்று எனக்கு தெரியும். அதனால்தான் நான் உனக்கான பாதையை ரீரூட் செய்திருக்கிறேன். நான் உன்னை திசை திருப்பவில்லை. விபத்திலிருந்து காப்பாற்றி இன்னும் பாதுகாப்பான, இன்னும் அழகான இடத்திற்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறேன். பாதை மாறியதே தவிர பயணம் நிற்கவில்லை. சினிமா இயக்குனர், ஒரு திரைப்படத்தை எடுக்கும் இயக்குனர் யாருக்கு கடினமான காட்சிகளை கொடுப்பார்? சும்மா வந்து போகும் நடிகர்களுக்கா? இல்லை. அந்த கதையின் கதாநாயகனுக்கு ஹீரோதான் மிக கடினமான சண்டை காட்சிகளையும் சென்டிமெண்ட் காட்சிகளையும் கொடுப்பார். அந்த கதாநாயகன் எவ்வளவு அடி வாங்குகிறானோ அவ்வளவுக்கவ்வளவு படம் வெற்றி பெறும். கிளைமேக்ஸில் அவன் ஜெயிக்கும்போது திரையரங்கமே கைதட்டும். நான் இந்த பிரபஞ்சத்தின் இயக்குனர். நீ என் கதையின் கதாநாயகன். அதனால்தான் உனக்கு இவ்வளவு சோதனைகளை கொடுத்தேன். இப்போது நடப்பது உன் வாழ்க்கையின் இடைவேளை அல்லது கிளைமேக்ஸ் காட்சி. படம் முடியப் போகிறது. நீ ஜெயிக்கப் போகிறாய். உன் வெற்றியை பார்த்து இந்த உலகமே எழுந்து நின்று கைதட்டப் போகிறது. நீ சாதாரண ஆள் இல்லை, நீதான் ஹீரோ. ராக்கெட். ஒரு ராக்கெட் மேலே பறக்க வேண்டுமென்றால் அதற்கு எவ்வளவு எரிபொருள் தேவை? எவ்வளவு நெருப்பு வேண்டும்? அது கிளம்பும்போது எவ்வளவு புகை, எவ்வளவு சத்தம், எவ்வளவு அழுத்தம்! பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். ஆனால் அந்த அழுத்தத்தையும் அந்த நெருப்பையும் தாங்கிக் கொண்டு அது மேலே எழும்பினால்தான் அதனால் நட்சத்திரங்களை தொட முடியும். நீயும் ஒரு ராக்கெட் தான். இப்போது உன்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகள், கடன், அவமானம் எல்லாமே அந்த நெருப்புதான். அந்த அழுத்தம்தான் உன்னை மேலே தள்ளப்போகிறது. நீ பூமியில் இருக்க வேண்டியவன் அல்ல, வானத்தை தொட வேண்டியவன். கவுண்டவுன் முடிந்துவிட்டது. நீ விண்ணில் பாயும் நேரம் வந்துவிட்டது.
என் செல்லமே, GPS போல நான் உனக்கு வழிகாட்டுகிறேன். இயக்குனராக இருந்து உன்னை ஹீரோவாக்குகிறேன். ராக்கெட் போல உன்னை விண்ணில் ஏற்றுகிறேன். இனி உனக்கு தோல்வியே கிடையாது. எழுந்து நட. நிமிர்ந்து பார். உலகம் உன் காலடியில். நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன். நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன். வெற்றி, வெற்றி, வெற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நண்பர்களே, இத்தனை நேரம் சிவபெருமானே உங்கள் அருகில் அமர்ந்து உங்கள் கையை பிடித்து ஆறுதல் சொன்னதை உணர்ந்திருப்பீர்கள். உங்கள் கண்களில் இருந்து வழிந்த அந்த ஒரு துளிக் கண்ணீர் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் கரைத்துவிட்டது என்று அர்த்தம். இந்த வீடியோவை கேட்டு முடித்த இந்த நொடியே உங்கள் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தொடங்கிவிட்டது. இந்த தெய்வீகமான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல, நம்பிக்கை இழந்த எத்தனையோ பேரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்தது. அதனால் சுயநலமாக இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், வாட்ஸ்அப் குரூப் என அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். யாரோ ஒருவருக்கு இது வாழ்க்கையை கொடுக்கும் மருந்தாக அமையலாம். சிவனின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நம்முடைய சிவனை போற்றி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கும் அந்த மணி பெல் ஐகான் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்போதுதான் சிவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோவை கேட்ட பிறகு உங்கள் மனதில் ஏற்பட்ட மாற்றத்தை, உங்களுக்குள் எழுந்த நம்பிக்கையை தயங்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் காமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்கள். மறக்காமல் ஓம் நம சிவாய என்று ஒரு முறை எழுதுங்கள். அந்த மந்திரத்திற்கு உங்கள் விதியையே மாற்றும் சக்தி உண்டு. எல்லாம் வல்ல ஈசன் அருளால் உங்கள் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருகட்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.